நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு கத்தலாம் நண்பா. நான் வந்து இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறேன் நண்பா. ஸோ நல்லா இது வந்து எப்படின்னா ஸ்வீட் ஐட்டம் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன் 2 கப்பு. ஓகே நண்பா. இங்கே பாருங்கள், இந்த கப்பில் நான் போட்டிருக்கேன் 2 கப்பு. ஓகே நண்பா. இப்போ இது போட்டாச்சு. இப்போ லைட்டாக உப்பு போட்டுருக்கேன் நண்பா 2 கப்பு. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. ஓகே நண்பா, அது போட்டாச்சு. பட்டர் வேணுமா பட்டர் மிக்ஸ் பண்ணிங்க, நெய் இருந்தால் நெய் மிக்ஸ் பண்ணிங்க. ஓகே நண்பா. இப்போ நான் பட்டர் கொஞ்சம் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் சோடா மாவு இருந்தால் அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க நண்பா. சோடா மாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, சோடா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு, உப்பு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் போட்டுங்க தேவையான அளவுக்கு. போட்டாச்சா? ஆயில் நல்லா பெஞ்சுக்கணும் நண்பா. ஓகே, நெய் இல்லாட்டி பட்டர் எது இருந்தால் ஓகே. பாருங்கள், சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கெட்டியாக இருந்தால் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் எப்படின்னாலும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஓகே நண்பா. இப்போ ஒரு பெரிய பனிஞ்சிடும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பனியும்ல அது மாதிரி பிணைஞ்சிடணும் நண்பா. ஸோ இதுதான் எண்ணெய் போட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டு கிண்டிடணும். நல்லா பிணைஞ்சிருங்க. ஸோ இதுதான் நண்பா. ஸோ காமிக்கிறேன் அது நண்பா. வெந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைஞ்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அது நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன். மைதா மாவு 2 கப்பு போட்டுருக்கேன் நண்பா. நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி ரைட் பண்ணிக்கிறேன், பார்த்துங்க. இந்த கண்ணாடி பவுலில் தான் பண்ண போகிறோம் நண்பா. இப்போதைக்கு நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம், போக அப்புறம் வாங்கிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, வருவேன் இந்த கான்செப்டில் கொண்டு வரணும். இனிப்பு காரம் எல்லா வகையும் பண்ணுவோம் நண்பா. என் வீடியோவில் நான் பாருங்கள். ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. இன்றைக்கி வந்து ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா. மைதா ஸ்வீட்டோட பாருங்கள். இப்போது இது நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு சக்கரை பாவம் வைக்கணும் நண்பா. ஓகே நண்பா, கம்பி பதம் சொல்லுவாங்களே அது மாதிரி வரணும். ஒரு கம்பி பதம் வந்தால் ஓகே. அது கொஞ்சம் பண்ணணும் நண்பா. இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம் நண்பா. பாருங்கள், லைட்டாக தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி வச்சு ஒரு 15 நிமிஷம் இல்லை 1/2 hour இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஊறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அப்போ எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. மைதா கோதுமை இதுலேயும் பண்ணலாம். கொஞ்சம் மைதாவில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பயாச்சும் ஒரு வாட்டி மைதா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா. டெய்லி தான் ஒத்துக்குறது. நான் கோதுமை மாவில் தான் போட்டேன். போன ஒரு வீடியோ போட்டு அது கோதுமை மாவில் தான் பண்ணது. கமெண்ட்டும் போடுங்க நண்பா எப்படி இருக்குன்னு சொல்லி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிடுறீங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நான் சவுதியிலேருந்து கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கோம் நண்பா வீடியோலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் நண்பா. ஸோ பாருங்கள், என்றைக்குமே கையில் பிணைகிறது தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எப்பயுமே. இந்த ப்ரெஸ்ஸு அந்த இது பண்ணிங்க நிறைய ஐட்டம் பண்ணுவேன் நண்பா. பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை. இப்போ சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றியாச்சு. இந்த பழம் வந்துருச்சு பாருங்க நண்பா.
நல்லா பண்ணிக்கணும் கேட்டா நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டரே, இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாண்டாங்க சிஸ்டர் நண்பா, பிரதர்ஸ் மக்களே. ஸோ நண்பா அதான் வந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் நண்பா. நண்பா பாருங்கள் நண்பா, அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. நல்லா சோப் பண்ணியிருக்கு. இப்போது ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நண்பா. பாருங்கள் மக்களே, பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா புஃப்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை அது இது பண்ணிடுறோம் நண்பா, பேப்பர் எடுத்துகிட்டு. ஸோ பாருங்கள் நண்பா, கொஞ்சம் நான் மாவு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நல்லா ஒரு நல்ல பெரிய பிளேஸாக இருந்தால் ஓகே நண்பா, நல்லாயிருக்கும். விட்டு சூப்பர் சொந்தமாக இருக்கு பாருங்கள் நண்பா, செம்மையாக இருக்குது. நல்லா இதாக இருக்குது, நல்லா ஊறி இருக்குது மாவு. சரி, வேறு எதாவது பண்ணி சரிங்களா. ஸோ எழுதுகிறா மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மாவு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றுனா சரியாக இருக்கும். மைதா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கோதுமை மாவு பண்ணால் நல்லாயிருக்கும். மாவு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சைஸில் பண்ணி வச்சுக்கணும். ஓகே நண்பா, இது அடுத்தது இதில் ஏறுது. ஸோ இது மாதிரி ஒரு 3 இல்லாட்டி 4 பண்ணிக்கணும் நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள். சக்கரை பாவு இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே நண்பா, சக்கரை பாவு நான் காமிக்கிறேன். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், ரொம்ப பண்ண தேவை, ரொம்ப திக்காக இருந்தால். ஸோ நண்பா, ஓகே சிஸ்டர் பாருங்கள் நண்பா, இப்போ நான் வந்து சக்கரை பாவு வச்சுருக்கிறேன். இன்னொரு இதாக இருக்குது, சூடாக காமிக்கிறோம். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் நண்பா, நான் காமிக்கிறேன் அதை எப்படி பண்ணணும். ஓகே நண்பா, இது மூணாவது லேயர் நண்பா. எத்தனை லேயர் பண்ணலாம், ஆனால் உள்ள கொஞ்சம் வேகாது. ஒரு 5 இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும், அப்படி இருக்கும். அதே சைஸில் பண்ணிக்கணும்பா, நல்லா ஒரே லெவலில் இருக்கணும். ஸோ நண்பா, இது 4வது லேயரு, 4 இது நான் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ இதையும் அதே மாதிரி பெருசாக பண்ணிடலாம். சின்னதாக இருந்தால் போதும், உருண்டை ரொம்ப பெருசாக தேவையில்லை. வந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிங்க. கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் நண்பா, 1 2 3 4 லேயர் பண்ணிக்கலாம், 5 கூட வைக்கலாம். ஓகே நண்பா, ஸோ நான் இப்போ பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஓகே நண்பா, எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணுமா நெய் தடவைனா தடவிக்கிங்க, நெய் வேண்டாம் இருக்குது. ஸோ எண்ணெய் தடவிட்டேன். இப்போ இந்த லேயர் எடுத்து மேலே போய் வச்சிடலாம் நண்பா, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நண்பா, ஆயில் தடவியாச்சு. இதே மாதிரி இதையும் வச்சுருவேன். சைஸ் கரெக்டாக வரலன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்து விட்ருங்க நண்பா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே நண்பா, நான் எடுத்து விட்றேன். கொஞ்சம் இது எடுத்து விட்டுங்க. இன்னொன்று நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டேன். போட்டாச்சு நண்பா, இப்படி நான் இது ஒன்று போட்டாச்சு. ஸோ அதுவும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது போட்டாச்சு நண்பா, இது போட்டாச்சு. இன்னொரு ஆயில்
ரொம்ப ஆயிடும் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த லேயரும் இதையும் அப்படி போட்டுருவாங்க. அது நண்பர் இது போட்டாச்சு, செம்மையாக பண்ணியாச்சு நண்பர். இன்னும் அப்படியே மடக்கிறோம் தான், இங்கேருந்து அப்படியே மடக்கிறோம் நண்பர். இது மேலே கூட ஆயில் போட்டுனா போட்டுருங்க. அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது திருப்பிக்கலாம். சுட்டேன் நண்பா. இந்த ஸ்லைஸாக வந்து இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்லைஸாக அதுக்கு கட் பண்ணணும். ஸோ நம்ம பாருங்கள் நண்பா, எதுவும் கொதிச்சிச்சு, சக்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு. அப்படி நண்பா வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ நான் இதை இப்போ ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் நண்பா. ஓகே நண்பா, இப்போ ஆயில் சூடாகிட்டு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு சக்கரை பாவு. இப்போ இதில் தான் நான் டிப் பண்ணுவேன், அதை ஃப்ரை பண்ணிவிட்டு. ஓகே நண்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு விளாடலாம் நண்பா. ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம், மைதா ஸ்வீட்ஸ் விட. ஓகே நண்பா, சூப்பராகும். நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. அதே மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நண்பா நான் கட் பண்ணுறேன். ஓகே நண்பா, சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன். லேயராக அப்படியே வரும் உங்களுக்கு. பாருங்கள் லேயர் தெரியுதா நண்பா? இந்த பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ கட் பண்ணி இங்கே பாதி வச்சுக்கிறேன். ஸோ லேயர் அப்படி வந்துடும். ஸோ நான் ஊட்டிடுறேன். ஊட்டி அப்படி போட்டுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, நல்லா இதாகுது. ஸ்லோவாக வச்சுக்கணும், மீடியமில் வைங்க, பூஸ்ட் ஸ்பீட் வைக்க வேண்டாம். பாருங்கள் இப்போ ஆகுது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் மொத்தமாக போட்டாலும் போட்டுங்க நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இதையும் அதே மாதிரி போட்டுருங்க. ஓகே நண்பா, இது நல்லா இதாகிடுது. இது ப்ரௌன் ஆகுது. பாருங்கள் இந்த ஸ்லைஸ் கொஞ்சம் மாறுது. ரொம்ப அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் இதாகிடும். அழுத்தாமல் லைட்டாக பண்ணுவோம் நண்பா, அப்போ தான் அந்த பாதம் வரும். ஓகே நண்பா, இதே மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நண்பா. சரி, இதையும் அதே மாதிரி பண்ணிடுறேன் நண்பா. வந்துடுச்சு. அப்படியே அதே மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு. சரி, இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே பண்ணிடலாம் நண்பா. நண்பா அப்புறமா வேறு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 5, 6, 7 இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நண்பா. நான் சும்மா வீடியோக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்தது அதே மாதிரி இருப்பீங்க நண்பா. வரும் லேயராக ரொம்ப இது பண்ணிங்கன்னா அந்த லேயர் வராது. ஸோ எவ்வளோ வேணால் நீங்கள் கையிலே இது பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது. கட்டையில் பண்ணால் தான் அந்த இது கரெக்டாக வரும்.
பண்ணிடுறோம். இப்போ ரெண்டாக வந்துடுச்சு. செம்மையாக ரெடி ஆச்சு பாருங்க. இது அப்படியே போட்டுறோம் தான் இது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இது அப்படியே எடுத்துகிட்டு வரலாம், அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் அந்த நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நைஃப் தான் யூஸ் பண்ணுவேன், அதில் ஈஸியாகவும் உங்களுக்கு கிளிக் பண்ணி அந்த கரண்டியும் யூஸ் பண்ணலாம், ஓட்ட கரண்டி. ஸோ நான் யூஸ் பண்ணல. இது கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் முடியும், கொஞ்சம் தெரிக்குது. ஸோ இது கொஞ்சம் இதாக வரும். இதையும் போட்டுடலாம் நண்பா. அப்படியே பாருங்கள், நான் இது ஓட்டிடுறோம் வச்சேன்னா பாருங்கள். ஸோ இது போட்டு நண்பா ஒவ்வொன்றா. நண்பா இதையும் போட்டு நண்பா. ஸோ இது எடுத்துருவாங்க பண்ணலாம். இந்த போல் போட்டாச்சு. ஸ்க்ரப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்தால் போதும். இந்த பாருங்கள், ஒரு கம்பி பார்த்தா இருந்தால் போதும். ஓகே நண்பா, இதுதான். ஓகே நண்பா, இது திருப்பிக்கலாம். ஸ்லிம்லேயே வைங்க நண்பா. ரொம்ப போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வேகாத. அப்புறம் ஸ்லிம்லேயே வச்சு பண்ணுங்கள் நண்பா. இதுதான் இதோட இது பாருங்க. ஒரு ஆள் நானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் நண்பா. ஒரு கேமரா முடிச்சுக்கிறேன். ஸோ அதனால தான் சாரி நண்பா, கேமரா கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே இருக்கேன் அதனால. ஸோ என்னோடய தமிழ் ஸ்பீச் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் முடிச்சிருங்க நண்பா. ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா. அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா. என்னோடய கடாய் இப்படி தான் இருக்குது நண்பா. பாருங்கள் கடாய், பாருங்கள் கடாயோட நிலமை. ஸோ இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கம்பெனி, இது நான் வாங்கினது, இந்த கம்பெனியோட கேஸ்லாம். ஓகே நண்பா, பாருங்கள் இந்த கேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. அடுப்பு ரொம்ப ஆக்சுவலி கருப்பு, இது கருப்பு அந்த மாதிரி கலர்லாம் மாறி எல்லாம் எண்ணெய் பட்டு ரொம்ப டெட்டி ஆச்சு. ஓகே நண்பா, பார்த்துட்டே இருங்க கண்டினியூவாக. இப்போ நான் திருப்பி விட்றேன் நண்பா. இது ஒரு சைடு வந்துச்சு. ஸோ இதையும் திருப்பி தான். ஸோ இதையும் திருப்பி விட்டுறேன். ரெண்டு மூணு வாட்டி திருப்பி விட்டு இந்த ப்ரௌன் கலரில் அந்த பாருங்கள், ப்ரௌனாக வந்துருச்சுன்னா ஓகே நண்பா, உட்காரிச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இது வச்சுருக்குறேன். இங்கே பாருங்கள், இது ரெடியாக இருக்குது, போட்டாச்சு. ஒரு 5, 6, 7 அந்த மாதிரி போட்டுங்க நண்பா. அப்போ தான் லேயராக வரும். ஓகே நண்பா. சரி, இதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு இதுலேருந்து எடுத்துருவேன் நண்பா, இல்லைன்னா இது ஊறிடும் அப்புறம். ஓகே நண்பா, இப்போ டிப் பண்ணியாச்சு. ஸோ நான் எடுத்து போட்டேன். ஓகே நண்பா, இது ரெடி ஆச்சு. ஸோ இது 2 ரெடி ஆச்சு, இந்த 3 ரெடி ஆச்சு. ஸோ இதை எடுத்துக்கலாம் நண்பா. இது ஓகே ஆச்சு. ஓகே நண்பா. ஸோ இது எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது ரெடி ஆச்சு. இதில் போட்டாச்சு. இதில் போட்டுட்டேன். இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகே நண்பா, பக்கத்தில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. என்ன பாருங்கள் எப்படி வடியுதுன்னா. ஸோ இதை மட்டும்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது 2 இருக்குது, இதை அப்படியே போட்டுக்கலாம் நண்பா. ஸோ இதே மாதிரி பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம் அது. ஓகே நண்பா, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சக்கரை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் சக்கரை அதிகம் கம்மியாக போட்டுங்க. ஓகே நண்பா, பாருங்கள் பாருங்கள் நண்பா, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ நண்பா அப்போ திருப்பி விட்டுருங்க. இதையும் அப்படியே திருப்பி விட்டுருங்க, இல்லைன்னா ஒரே சைடு இதாகும். 2-3 வாட்டி திருப்பி விட்டுருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே நண்பா, திருப்பி விட்டேன்.
இது ரெடி ஆகிடுச்சு, கீழே போட்டது. ஸோ அதை திருப்பியாச்சு. இதை எடுத்துடுறேன். இது 2 ஊருக்கும் ஸோ நம்ம இது டிப் பண்ணிட்டேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் பண்ணி எடுத்துருவேன். ரொம்ப டிப் பண்ணிங்கன்னா அப்புறம் உடஞ்சிடும். ஸோ இதே அதே மாதிரி திருப்பிட்டுங்க நம்ம பாருங்கள். ப்ரௌன் ஆகிட்டு பாருங்கள். இதே கான்செப்ட் நீங்களும் பண்ணிக்கங்க. இதோட கொஞ்சம் ப்ரௌன் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நண்பா, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அல்வா மாதிரி இருக்குது நண்பா பார்க்குறதுக்கு. தேவை வாய் ஊறுது நண்பா. ஓகே நண்பா, நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வீடியோவில் நண்பா. கமெண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் இதை பார்த்துட்டு கமெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியுங்க நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, சூப்பராக பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நண்பா. வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாமே சாப்பிடலாம். அது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா. இது பாருங்கள், ஒரு பாதி சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த லேயராக வந்துருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ நண்பா பாருங்கள், செம்ம ஜூஸியாக இருக்குது நண்பா, செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மைதா மாவில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மைதா மாவில் பண்ணனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுப்பா. ஸோ சக்கரை பாவம் போட்டு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் இனிப்பு போட்டு கம்மியாக பண்ணிங்க. அது இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்பா. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விளையாட்டு நண்பா, எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. இதை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஓகே நண்பா, இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஓகே, டேக் கேர், பாபா, இசாக்கல்ல ஹேர் பாருங்கள். சரிங்களா, அம்மா வேணும்.